Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் கடன் தொல்லையால் உயிரை மாய்த்து கொண்ட தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்தார். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க குமரி மாவட்டம் சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுவாமித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூர் விவகாரத்தை விசாரிக்கும் அஸ்ரா கார்க் ஒரு நேர்மையான அதிகாரி எனவும் அவரது விசாரணை நிச்சயமாக நேர்மையாக இருக்கும் என நம்புவதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் விமர்சனம் செய்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திமுக ஆட்சியில தான் அதிகமா இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல 4500 குழந்தைகளுக்கு மேல் குற்றம் இல்லாத கடைசி ஆண்டு 2021 4500 குழந்தைகளுக்கு மேல் எதிரான குற்றங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6950 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள். அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா. அப்போ குழந்தைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆட்சி, திமுக ஆட்சி. இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல. இது வரைக்கும் திமுக ஆட்சியில 217 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திமுக ஆட்சியில் 217 குழந்தைகள். சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. முதலமைச்சர் என்னதான் பண்றாரு? முதலமைச்சர் கீழே தான் சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, காவல்துறை இருக்கு. முதலமைச்சர் என்ன நடக்குன்னே தெரியல.